ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வலது கை கொடுக்குறது வந்து இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரியும். இப்போ உள்ள காலகட்ட மக்களை எல்லாமே எதிர்பார்க்குறது என்னன்னு வச்சுங்களேன், நம்ம கொடுக்குறத ஏன் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்ல தெரியுங்களா, வீடியோ எடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களோட முகங்களை காட்டாமல் அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் நம்ம வந்து கொடுக்குறத வந்து மற்ற 4 பேருக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுறோம் அப்படின்னா அது செய்கிறதுல தப்பே கிடையாது தான் நான் சொல்லுவேன். இது போல் மனுஷங்க வந்து கொடுக்குறதுலாம் வந்து தெரிய மாட்டேங்குது. தெரியாதனால நிறைய பேருக்கு ஆமாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு அலட்சியம் இருக்கும், சில பேருக்கு குடும்ப சூழ்நிலை என்னால் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். இந்த மனுஷனை பாருங்களேன், ஒருத்தர் ஓடாத ஒரு கடை வியாபாரிகிட்ட வந்து அவர்கிட்ட இருக்கிற பொருளை மொத்த பணமும் கொடுத்து வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவர் அதை வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாரு. இந்தமாரி மனுஷங்கள்லாம் பார்க்குறது ரொம்பவே ரொம்பவே கம்மிங்க. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சல்யூட்டு. அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கு தாங்க நான் அடிமை. அவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் உள்ளது. இதே போல் யாருக்காச்சும் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா, என்ன கொடுக்கணும்னு தோன்றீங்களோ அதை கொடுத்துருங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, உங்களால் முடியலன்னா விட்டுருங்க. ஆனால் செய்கிறவங்கள குறை சொல்லாதீங்க. நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை பை.